வைக்கலாம். யாரா இவ்வளவு பேர் உட்காருங்க. ஹேண்ட் அப் பண்ணுங்க. வேற யார் வரீங்க? வேற யார்? ஒரு பேர் இருக்கு. இல்ல சைலண்டா இருக்கு. ராசாக்குட்டி. இந்த அணில் வந்து இந்த பக்கத்துல உள்ள பில்டிங் கட்டாங்கல்ல, அங்கே ஏதோ கூடு வந்துருக்கு போல இருக்கு. அதுக்குள்ளே இந்த கண்ணே திறக்கல, கொண்டு வெளியே விட்டு போயிட்டாங்க. ஓகே. 3 நாளாக எங்கள் வீட்டோட புது விருந்தாளி தான். ஸோ வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக வாயத்தை வந்து உள்ளே விட்டுட்ருக்கோம். இந்த கண் திறக்கல. ஏன்னா வெளியில் விட்டால் பூனை காக்கா எல்லாவோடைய ஆபத்தும் இருக்குது. காலையில் வருது அந்த அணிலோட தாய் வந்து அந்த வீட்டு மேலேயும் இந்த வீட்டு மேலேயும் கத்துது. நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது அடுத்தடுத்து ஷிஃப்ட் ஆகிடுது. இப்போ கொஞ்சம் பழகிட்டான். முன்னாடி கையிலலாம் உட்கார மாட்டான். இப்போ அவனுக்கு அந்த சொகுசு தெரியுது. ஆனால் எனக்கு இந்த அணிலில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினச்சோம். முதல் நாள் வந்து ஒரு பேப்பர் வச்சு பாக்ஸ் வச்சோம். அது தூங்கவே மாட்டேங்குது. ஏதாவது சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் துணி வச்சு பார்த்தோம், அப்பயும் சவுண்டு கொடுத்துட்டே இருந்துச்சு. இந்த இலைகளை பறித்து கொண்டு ஃபுல்லாக போட்டு அதுமாரி படுக்க வச்சோம். அப்படியே அசால்ட்டாக தூங்கிடுச்சு. இப்போ இலைகள் வந்து அந்த எடுத்து வச்சுருக்கோம், புது இலை மாற்றணுன்ட்டு. இந்த மாதிரி இலைகள் மேலே வச்சு படுத்தா அதுக்கு வந்து அந்த ஃபீலோ அந்த வாசனையோ தெரியல, அது வந்து அமைதியாகிடுச்சு. ஸோ இயற்கை வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து அதான் கொடுக்குது. இது வந்து ரொம்ப யாருக்குனாலும் எங்கள் காரணியா தான். காரணியா வந்து இதை விடவே மாட்டேங்கிறா. அவளுக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்களாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. காரணியா மேலே அவளுக்கு கொஞ்சம் பிரியம் அதிகம். காரணியா மேலே செல்ஃபோன் நோண்டுறது தான் அவனுக்கு நேரம் சரியாக இருக்கும். காரணியாவுக்கு அழகாக கையில் வச்சுக்குவாள். அவளுக்கு இப்போ அந்த பயம் போயிடுச்சு. ஆஹா அவனை பிடிச்சிக்கிறமே அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவளும் அழகாக அதை வச்சுக்குவாள். தேட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கையில் தான் வச்சு பால் கொடுப்போம். இவர் கையில் வச்சோன்னே தேடுறான். பால் எடுத்துடா. பால் எடுத்துடலாம். போ, எப்பவும் நான் தான் நீ போற பல சரி போ, நீ தான் கொடுக்குவ போ.